ஹெச்வி பிரதர்ஸ் யூடியூப் சேனல் இனிய மாலை நேர வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா, குலோப் ஜாமுனில் அல்வாவும் பணியாரமும். குலோப் ஜாமுன் மிக்ஸில் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இல்லை அதர் குலோப் ஜாமுன் மிக்ஸில் யூஸ்வலாக குலோப் ஜாமுன் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு நியூவாக ட்ரை பண்ணேன். ஸோ அல்வா மாதிரி பண்ணலான்னு. ஸோ அல்வா மாதிரி தான் வந்திருக்கு. 2 பேக்கெட் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு நான் 1 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் போடலாம், பனங்கல்கண்டு போடலாம், பனவெல்லம் போட்டிங்கன்னா 3/4 போதும். 2 பேக்கெட்டுக்கு 3/4 போதும். ஏன்னா அது ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். நான் குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர்லேயும் பண்ணியிருக்கேன், பனங்கல்கண்ட்லேயும் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் ஒயிட் சுகருக்கு வந்து லைட்டான கம்பி பதம் வந்தால் போதும். பனங்கல்கண்டுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, மீடியமாக ஊற்றணும். அந்த பனங்கல்கண்டு நனைகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நாட்டு சர்க்கரைக்கும் அதே தான். என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையில் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணணும் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுனில் நான் அல்வா இது பண்ணியிருக்கேன். ஸோ குலாப் ஜாமுன் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டேன். ஸோ அது ஆறுனதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சதுனால என்ன பண்ணேன்னா, அதை வந்து நான் பணியாரமாக பண்ணிட்டேன். அதை கோதுமை மாவை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ அதை பணியாரத்தில் கல்லில் பணியாரமாக பண்ணிட்டேன். குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு ஏலக்காய் பவுட்ரு அதில் போட்டுக்கிட்டேன். ஸோ சுகர் சிரப் வந்து தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடிச்சதை அல்வா பதத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நான் வந்து கிளறிட்டே இருந்தேன். நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய், ரொம்ப நெய் நீங்கள் பிகினிங்லேயே போட்டிங்கன்னா அந்த அல்வா பதம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு நெய் விட்டால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அது ஒன்று தான். ஸோ நான்ஸ்டிக் தவாவில் தான் நான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அது அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் அல்வா. இது என்னோடய ஓன் ரெசிபி. என் சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ.